ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஹவில்தார் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெரிட் செலெக்ஷனில் தான் வந்து எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 81,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 13th செப்டம்பருக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 13th செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிலையும் ஹவில்தார் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் 25,500 81,100 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஹவில்தாருக்கு வந்து 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இதில் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சொன்னால் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து போஸ்டரில் வந்து 13th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பாருங்கள் எந்தெந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் காம்படிஷன், நேஷனல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸ், நேஷனல் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு டிகிரி தான். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும். அதேமாதிரி டேட்டா என்ட்ரி ஸ்பீடு உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவில்தார் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட் வந்து 157.5 இருக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து பாருங்கள் 81 இருக்கணும். எக்ஸ்பென்ஷனில் வந்து 5 சென்டிமீட்டர் கூட இருக்கணும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து இருக்குது. அது வந்து வாக்கிங்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு அதேமாதிரி வந்து ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸோட கேம்ஸோட லிஸ்ட்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த ஸ்போர்ட்ஸோட லிஸ்ட்டு இங்கே கேம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸில் தான் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காம்படிஷனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து பாருங்கள் இங்கே நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபீல்டு ட்ரையல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும், அட்டஸ்டட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 13th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.